ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ மீடியம் சைஸ் 4 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கோல்டனிஷாக ஆகட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் செவந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர. வெங்காயம் நல்லா செவந்து வர்றதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி தக்காளி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் செவந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரானை வாஷ் பண்ணி கொட்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சமமாக கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர எல்லா சைடும் கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதி வந்தவுடனே நல்லா மூடி வச்சிருங்க.
வச்சுடுங்க, நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்த உடனே நல்லா சுண்டு வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு உப்பு இந்த டைமில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நடுவில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 2 முட்டையை எடுத்து ஊற்றிக்கோங்க. உடனே முட்டையை நல்லா கிண்டி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடுங்க. எடுத்த உடனே ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ரொம்ப முட்டையோட ஸ்மெல் தெரியும், ப்ரானோட ஸ்மெல் தெரியாமல். இப்போ முட்டை நல்லா வெந்து வர டைம் கொடுங்க, நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெயே இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையா எண்ணெய் இருந்திருந்தால் எண்ணெய் தேவையில்லை. ப்ரான் தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொத்தமல்லியை போட்டு நிறுத்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.